அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சு ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வுக்கு நிறைய பேர் டாபிக் வைஸாக போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி அதுக்கு உண்டான ஒரு பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சின்ன டாபிக் தான், ஆனால் 2-3 மார்க் கன்ஃபார்மாக கேட்குறாரு. இது பார்க்கறதுக்கே கண்டென்ட், அதாவது நம்ம எப்பவுமே பார்க்கணும்னா, நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் போட்டி தேர்வுகளுக்கு நம்ம படிக்கிறோம்னா மினிமமா படிச்சு மேக்சிமம் மார்க் எடுக்க என்னென்ன டாபிக்ஸோ அதை தான் நம்ம கவர் பண்ணணும். ஸோ அந்த அடிப்படையில மினிமமா படிச்சு மார்க் எடுக்கிறதுல இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பிழை திருத்துக அப்படின்றது ஓர் அது. ஸோ இந்த 2 கான்செப்டும் பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு 2 லைன் தான் வரும். அந்த 2 லைன்ல 3 மார்க் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம இதை ஈஸியாக புரிஞ்சுக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து நிறைய ஒரே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. சரி, பார்த்துருவோமா? நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்எல் அகாடமியில வெப்சைட்ல எல்லாமே பிடிஎஃப் மெட்டீரியல் தான் கிடைக்கும். சாம்பிள் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே வேணுங்கிறவங்க சாம்பிள் பார்த்துட்டு ஓகேனா வைக்கோங்க. தமிழுக்கு நம்ம தமிழ் மெட்டீரியல் அது ஒன்று போதும், எல்லாத்துக்குமே காமனா. சரியா? சரி, ரைட். ஸோ பிழை திருத்துக, இங்க பாருங்க, பிழை திருத்துக ஓர் அவ்வளவுதான். சிம்பிள், இவ்வளவுதான் கான்செப்டே. இதை வந்து எப்படி என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்யூஷன் வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன். இங்க பாருங்க, ஓர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரெழுத்துல தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் எழுத வேண்டும். அதாவது ஓர் அதை வந்து ஓர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரி, அணில், அணில்னா என்னது? ஓர் அணில் அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு அணில்னு சொல்ல மாட்டாங்க, ஓர் அணில். சரியா? அந்த மாதிரி உயிரெழுத்துக்கு முன்னாடி, அதாவது அணில் இருக்குன்னா இந்த உயிரெழுத்துக்கு முன்னாடி வரக்கூடியது ஓர் தான் வரும். சரியா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு அப்படின்னா உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். அதாவது நகரம், கடல், பந்து, ஸோ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்து வரப்ப அதுக்கு முன்னாடி ஒரு தான் யூஸ் பண்ணணும். சரியா? இதுதான் நமக்கு ரெகுலரா நடக்கிறது. ஒன்று என்பதை குறிக்கதான் ஒரு ஆகிய 2 சொற்களுமே, அதாவது ஒரு நம்பர் அப்படின்றத குறிக்கிறதா ஓர் ரெண்டுமே யூஸ் பண்ணப்படுகிறது. சரியா? அப்ப ஓர்னா என்னது? உயிரெழுத்து தொடங்கக்கூடிய சொல்லுக்கு முன்னாடி ஓரும், ஒருனா உயிர்மை எழுத்து தொடங்குச்சுன்னா அது ஒரு அப்படின்றத நம்ம சொல்லணும். சரியா? ஓகேவா? ரைட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வீடியோ நம்ம போட்டிருப்போம். ஸோ தயவு செய்து யாரும் பார்க்கலன்னா போய் பாருங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வீடியோல அந்த இது ஃபுல்லாவே உங்களுக்கு டெஃபினிஷன் நம்ம கொடுத்துருப்போம். தயவு செய்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்யூஷன் 3 வீடியோ போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். தயவு செய்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அது இங்க பாருங்களேன், இந்த எடுத்துக்காட்டு பாருங்க. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின். இது ரெண்டுமே ரிப்பீட்டடா ப்ரீவியஸ் இயர்ல கேட்கிறாங்க. அப்படியே இதே தான் கேட்பாங்க. ஒரு அப்படின்ற இடத்துல இது என்னது? அழகிய ஆன்ற ஒரு எழுத்து வந்திருக்கு. அப்ப அது வந்து உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு தொடங்கும் சொல்ல என்னது? முன்னாடி ஓர் அப்படின்றத யூஸ் பண்ணணும். குளம் அப்படின்றது வந்து உயிர்மை எழுத்துல ஸ்டார்ட் ஆகுது. அந்த இதுக்கு என்ன வரும்? ஒரு அப்படின்றது வரணும். அதே மாதிரி ஒரு இரவும் ஓர் பகலும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு அப்படின்ற வார்த்தை வரும். இந்த இடத்துல இரவுன்ற இடத்துல ஓர் இரவும் அப்படின்றது வரும். உயிரெழுத்துக்கு முன்னாடினா ஓர், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடினா ஒரு அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுதான் கான்செப்ட், சிம்பிள். அடுத்து அது உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது எனும் சொல்லை பயன்படுத்தும். அதாவது அஃது இங்கே உள்ளது. உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்தும். அது நன்றாக உள்ளது. கிளியரா? சிம்பிள், அவ்வளவுதான். அப்ப அதுவும் ஒருவும் ஒரே கான்செப்ட். ஒரு அது இது வந்து ஒரே கான்செப்ட். ஓர் அஃது அப்படின்றது ஒரே கான்செப்ட். இது ரெண்டும் உயிர் எழுத்துல தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி, இது ரெண்டும் உயிர்மை எழுத்து அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அடுத்து அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அப்ப ஈன்ற வார்த்தை வந்திருக்கு அப்படின்னா அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அடுத்து அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. அஃதுன்னு வராது, அது நகரத்திற்கு செல்லும் சாலை. அது ஒரு இனிய பாடல். அஃது ஒரு இனிய பாடல். இவ்வளவுதான். இந்த கான்செப்ட் தெரிஞ்சுன்னா நீங்க 3 கொஸ்டின் கண்டிப்பா அடிச்சிடலாம். 2 to 3 கொஸ்டின் கண்டிப்பா கேட்கிறாங்க. ஈஸியா மினிமமா படிச்சு மேக்ஸிமம் மார்க் எடுக்கிறது இதெல்லாம் சிம்பிள். சரியா? புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இவ்வளவுதாங்க. இதெல்லாம் நம்ம மெட்டீரியல்ல பக்காவா இப்படிதான் தொகுத்து கொடுத்துருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க.
மறக்காம என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட் லிங்க்கும் இருக்கு. தயவு செய்து என்ன பண்ணுங்க, ஃப்ரீ டெஸ்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி தமிழ் எலிஜிபிள்ல 40 கொஸ்டின் ஈஸியா அடிச்சிடலாம். ஸோ அதுக்கு மட்டும் என்ன பண்ணீங்க, யூஸ் பண்ணீங்க. 31ஆம் தேதி எக்ஸாம் இருக்கு, தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேற டெக்னிக்கல் டெஸ்ட் சீரியஸ் வேணும்னாலும் பிடிஎஃப் எல்லாமே அவைலபிளா இருக்கு, வேணுங்கிறப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல சாம்பிள் இருக்கும் ஒவ்வொரு புக்குலையும், அந்த சாம்பிள்லாம் பார்த்துட்டு பிடிஎஃப் மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வரும். தேங்க்யூ.